இன்றைய முக்கிய சர்வதேச செய்தி ஒன்று ஜப்பானில் இருந்து வருகிறது. ஜப்பானின் கிழக்கு கடற்கரை பகுதியான இவேட்டே மாகாணத்திற்கு அருகில இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இது ரிக்டர் அளவுகோல சுமார் 7.4 ரிக்டர் அளவு கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தால ஜப்பான் முழுவதும் கடற்கரை பகுதிகளில் பெரும் எச்சரிக்கை நிலை உருவாகி இருக்கு. ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் உடனடியாக பல பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்கு. அந்த எச்சரிக்கை ஒமோரி, இவாட்டே, ஹிகோய்டா பகுதிகளுக்கும் மேலும் ஃபுகுஷிமா மற்றும் வட ஜப்பானின் சில கடற்கரை பகுதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் உடனடியாக கடற்கரை பகுதிகளை மேலே உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. கடல் அருகே இருப்பவர்கள் மீன்பிடி, படகு இயக்கம், நீச்சல் போன்ற எந்த செயல்களிலையும் ஈடுபட வேண்டாம் என்றும் அவசரமாக உயரமான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சில இடங்களில் சிறிய அளவிலான கடல் மட்ட உயர்வு மற்றும் கடல் அலை மாற்றங்கள் பதிவாகியுள்ளதாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. பெரிய அளவிலான சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து இன்னும் முழுமையான தகவல்கள் வெளிவரல. இந்த நிலைமையை தொடர்ந்து ஜப்பான் அரசு மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. அவசர மீட்பு குழுக்கள் அனைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் தயார் நிலையில இருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்க அரசும் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் இந்த நிலைமையை கவனித்து பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவித்திருக்கு. இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நிலநடுக்கம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சுனாமி எச்சரிக்கை தொடரும் நிலையில மக்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் வரை மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கு. இலங்கைக்கு இதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதும் தற்போதைய நிலவரத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு வளர்ந்து வரும் செய்தியாக இருப்பதால அடுத்தடுத்த அப்டேட்கள் விரைவில் வெளியாகும்.